ஹோப் டிவி தமிழ் நேயர்களுக்கு இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலே வாழ்த்துக்களையும் வணக்கங்களையும் தெரிவித்துக் கொள்கிறோம். மற்றும் ஒரு இனிய நன்னாளிலே ஓய்வு நாளின் பள்ளி பாடங்கள் நிகழ்ச்சியின் சார்பாக உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறோம். வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே கடந்து போகலாம். இதனால் விசேஷமாய் பொதுவர் கெர்ஷோம் பொதுவர் சார்ல்ஸ் இருப்பது குறித்து மிகுந்த மகிழ்ச்சி உங்கள் இருவரையும் நிகழ்ச்சிக்குள்ளே வரவேற்றுக் கொள்கிறேன். அருமையான பாடத்தை நாம் படிக்க இருக்கிறோம். பொதுவர் கெர்ஷோம் துவக்கி வைங்க. கர்த்தருடைய பிரதான கிருபையினாலே நல்ல பாடங்களை நாம் படித்து வருகிறோம். 2025 ஆண்டின் முதல் காலாண்டு பாடங்கள். பாடத்தின் தலைப்பானது தேவனுடைய அன்பும் நியாயமும். இந்த வார பாடம் 4. பாடத்தின் தலைப்பு தேவன் ஆர்வமும் மனதுருக்கமும் உள்ளவர். ஏசாயா 49 அதிகாரம் 15 ஸ்திரீயானவள் தன் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. சார்ல்ஸ், இந்த பாடத்துக்கான ஒரு அறிமுகம். பொதுவாகவே மனிதனுடைய வாழ்க்கையில் இயல்பு உணர்ச்சிகளை வெளிப்படுத்துகிறது. ஆனால் இன்றைக்கி உள்ள சொசைட்டி நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருத்தர் உணர்ச்சியை வெளிப்படுத்தினாவே இவர் ரொம்ப உணர்ச்சி வசப்படுறாரு, ஏன்னா இவர் ரொம்ப இமோஷ்னலான பர்சனாக இருக்கிறாரு, ஒரு ஸ்டேபிளான மைண்ட் இல்லையே, மெச்சூர்டாகவே இல்லையே என்று சொல்லுகிறது உண்டு. யாராவது ஒருத்தங்க அழுதுட்டாங்கனாலும் அதை நம்ம ஒரு பலவீனமாக நம்ம பார்க்குறோம். இவங்க மென்டலி ஸ்ட்ராங்காக இல்லையே என்று சொல்லுகிற அனுபவம் என்ன அப்படியே சொல்கிறாங்க நிறைய. ஆமாம், அப்படிப்பட்ட ஒரு குணாதிசயத்தை நாம் ஆராய்ந்து பார்க்கும்பொழுது இது மனிதனுக்கு மாத்திரமல்ல, தேவனும் அநேக இடங்களிலே அவருடைய உணர்ச்சியை அவர் வெளிப்படுத்தி இருக்கிறார். வேத சத்தியங்களை எல்லாம் ஆராய்ந்து பார்க்கும்போது அவர் காட் இஸ் பேஷனேட் அண்ட் கம்பேஷனேட் என்பதை அநேக இடங்களிலே நாம் பார்க்க முடியும். இப்போ இன்றைக்கி நாம் என்ன கற்றுக்கொள்ள போகிறோம் என்றால், இந்த உணர்ச்சி என்பது இதோ நம்முடைய வாழ்க்கையில் ஆண்டவர் நமக்கு கொடுத்த ஒரு மேன்மையாக இருக்கிறது. இந்த உணர்ச்சி பூர்வமாய் சில காரியங்களை நாம் புரிந்து செயல்படும்போது அதில் ஆண்டவருடைய மேன்மையான அன்பு வெளிப்படுகிறது என்பதை நமக்கு காண்பிக்கிறார். அதை தான் இன்னைக்கு பாடத்தில் நாம் முழுமையாக கற்றுக்கொள்ள போகிறோம். அதை இன்றைக்கி எப்படி பார்க்க போகிறோன்னா, நெகட்டிவ் சென்ஸில் இல்லை, பாசிட்டிவான சென்ஸில் இமோஷன் ஆகிறதும் நல்லது, அதிலும் நன்மையானது உள்ளடங்கி இருக்கிறது என்பதை தேவனுடைய குணாதிசயத்திலிருந்து நாம் பார்க்க போகிறோம். பாடம் 4, தேவன் ஆர்வமும் மனதுருக்கமும் உள்ளவர். முதலாவது கேள்வி பாஸ்டர் கெர்ஷோம், உங்களுக்கான ஒரு கேள்வி. ஒரு வசனத்தை நான் வாசிக்கிறேன். ஏசாயா 49:15 மனப்பாட வசனம் தான், திருப்பி வாசிக்கிறேன். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் நான் உன்னை மறப்பதில்லை. ஏசாயா 49:15. இந்த வசனம் சொல்லுகிற கருத்து என்ன? மனித அனுபவங்களிலே மிக சிறந்த ஒரு அன்பு, ஒரு உணர்ச்சி எது அப்படின்னு சொல்லலாம் அப்படின்னா, பெற்றோர் பிள்ளைகள் மீதான அன்பு. அங்கே வேதத்திலே நாம் பார்க்கும் பொழுது தேவ அன்பை வேதாகம் அநேக இடங்களிலே அங்கே இப்படிப்பட்ட அன்பிற்கு அங்கே ஒப்புமைப்படுத்தி சொல்வதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடியும். உலகத்திலே அந்த ஒரு எமோஷனை போல வேறு எந்த ஒரு உணர்ச்சியும் அங்கே விவரிக்க முடியாத ஒரு உணர்ச்சி என்று நம்ம சொல்லலாம். அப்போது ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய பிள்ளைகளுக்கு காட்டுகிற அன்பை இங்கே மிக அழகாக ஏசாயா தீர்க்கதரிசியில் விவரிக்கிறதை நாம் பார்க்க முடியும். ஸ்திரீயானவள் தன் கற்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல், இன்றைக்கு அநேக நியூஸில் கூட நம்ம பார்க்குறோம். இன்றைய காலகட்டத்தில் என்ன செய்கிறாங்க, குழந்தையை விட்டுட்டு தாய் போகிறதை நாம் பார்க்க முடியும். அவர்கள் தொடர்பு, ஆமாம், அவர்கள் அன்பு கூட பொய்த்து போகலாம், ஆனால் தேவனுடைய அன்பு மாறாதது. அதை காட்டிலும் சிறந்த ஒரு அன்பு தான் தேவனுடைய அன்பு என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அதை தான் அங்கே புலம்பலிலே 3 அதிகாரம் 22 வாசிக்கும் பொழுது அவருடைய இரக்கங்களுக்கு முடிவில்லை என்று சொல்லி மிக அழகாக அங்கே எழுதுவதை நாம் பார்க்க முடிகிறது. ஸ்திரீயின் அன்பை குறித்து ஒரு வசனத்தை வாசித்தோம். இப்போ ஒரு தகப்பனுடைய அன்பை குறித்து நான் வாசிக்கிறேன். பரம தகப்பனுடைய ஒரு அன்பு. எரேமியா 31:20. எப்ராயிம் எனக்கு அருமையான குமாரன் அல்லவோ? அவன் எனக்கு பிரியமான பிள்ளை அல்லவோ? அவனுக்கு விரோதமாய் பேசினது முதல் அவனை நினைத்து கொண்டே இருக்கிறேன். ஆகையால் என் உள்ளம் அவனுக்காக கொதிக்கிறது, அவனுக்கு உருக்கமாய் இறங்குவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்துடைய கருத்து என்ன? எப்ராயிம் என்பது நம்ம எல்லாருக்கும் தெரியும், யோசேப்புடைய இளைய குமாரன். யாக்கோபு ஆசீர்வதித்த போது இப்படி கையை வச்சு ஆசீர்வதிக்கிறார். ஏன்னா கரெக்டாக தான் நிறுத்தினார் அப்பா. ஆனால் ஆசீர்வாதத்தை கொடுக்கும்பொழுது எப்ராயிம் இதோ மனாசேயை காட்டிலும் இரட்டிப்பாக பெருகுவான் என்பது தேவனுடைய வாக்குத்தத்தம். தேவனுக்கு பிரியமானவன் என்பதை ஆண்டவர் அங்கு காண்பிக்கிறார். ஆனால் இங்கே என்னன்னா, இந்த எப்ராயிம் இதோ ஆண்டவரை விட்டு தூரமாய் சோரம் போகிறார்கள். அதில் குறிப்பாக இவங்க யார் அப்படின்னா, த நார்தர்ன் கிங்டம் ஆஃப் இஸ்ரேல் என்பதை நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். இவங்க விக்கிரகாராதனைக்குள்ளாக போயிட்டு ஆண்டவரை மறுதலித்து போகிற ஒரு அனுபவம். அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலையில் இவர்கள் தண்டனைக்கு உள்ளாகிறாங்க.
இந்த தண்டனையை அவர்கள் ஏற்றுக்கொண்ட பிறகு இவங்களுக்குள்ள ஒரு யோசனை வருகிறது. என்ன, ஒருவேளை ஆண்டவர் எங்களை கைவிட்டுட்டாரோ என்று சொல்லி அவர்கள் யோசிக்கும்போது ஆண்டவர் இந்த வாக்கியத்தை எரேமியாவின் மூலமாக சொல்லி அனுப்புகிறாரு. இதோ இன்னும் அவர்கள் என்னுடைய நேசத்திற்குரிய பிள்ளைகள் என்பதை அவங்களுக்கு என்ன பண்ணுங்க, நினைப்பூட்டுங்கள் என்பதை முதலாவதாக ஆண்டவர் சொல்லுகிறார். ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்க அப்படின்னா, ஒருவேளை உங்களை நான் தண்டித்து இருக்கலாம், அது உங்களுடைய பாவத்தின் நிமித்தமாக. ஆனால் மீண்டுமாக நீங்கள் என்னிடத்திலே திரும்பி வருவீர்களே என்றால் நான் உங்கள் மேல் மனதுருகிறதற்கு நான் ஆயத்தமாக இருக்கிறேன். நான் ஏற்கனவே நீங்கள் வருகிறதற்கு முன்பாகவே மனதுருகி காத்திருக்கிறேன் என்பதை இங்கு ஆண்டவர் சொல்லுகிறார். மிக முக்கியமாக ஆண்டவர் இங்கு எப்ராயிம் சந்ததிக்கு என்ன காற்றுக் கொடுக்குறாருன்னா, நீங்கள் திரும்பி வருவீங்க அப்படின்னா என்னிடத்தில் நிச்சயமான இரக்கங்கள் உங்களுக்கு உண்டு, நீங்கள் பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. அதே போல் 70 வருஷம் கழித்து ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களை மீண்டுமாக தங்களுடைய தேசத்திலே குடிவர செய்து அவங்களுடைய அலங்கங்களையும் ஆலயத்தையும் கட்ட ஆண்டவர் உதவி செய்தார் என்று பார்க்கிறோம். அப்படின்னா நம்முடைய தேவன் யார் அப்படின்னா, நம்முடைய பாவ வழிகளை நம்முடைய வாழ்க்கையிலிருந்து எடுத்து போடத்தக்கதாக அவருடைய சிட்சையை நம்முடைய வாழ்க்கையில் அனுமதிக்கிறார். எப்ராயிமை சிட்சது போல லவோதிக்கியா திருச்சபையும் கடைசி நாட்களிலே ஆண்டவர் சிட்சிப்பார் என்பதை அவருடைய வேதாகமத்திலே நமக்கு காண்பித்திருக்கிறார். நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். போதகர் கெர்ஷம், உங்களுக்கான கேள்வி, தேவன் இஸ்ரவேல் மக்களை எப்படி நடத்தி வந்தார்? ஆண்டவராகிய தேவன் இஸ்ரேல் மக்களை இந்த வனாந்தரத்தில் எகிப்திலிருந்து அவர்களை பலத்த செய்கையின் மூலமாய் அழைத்து வந்தார். அங்கே வனாந்தரத்தில் நடத்தி வந்த விதத்தை குறித்து அருமையாக 2 வசனங்களை நாம் வாசித்து புரிந்து கொள்ள இருக்கிறோம். உபாகமம் 1ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை நாம் வாசிக்கும் பொழுது, ஒரு மனிதன் தன் பிள்ளையை சுமந்து கொண்டு போவது போல நீங்கள் இவ்விடத்திற்கு வருகிற வரைக்கும் நடந்து வந்த வழிகள் எல்லாவற்றிலும் உங்கள் தேவனாகிய கர்த்தர் உங்களை சுமந்து கொண்டு வந்ததை கண்டீர்களே. ஆண்டவராகிய தேவன் என்ன செஞ்சாராம்? அவர்களை சுமந்து கொண்டு வந்ததாக அங்கே வசனம் நமக்கு சொல்லுகிறது. ஒரு குழந்தைய தான் நம்ம என்ன செய்வோம் அப்படின்னா, பெற்றோர் தூக்கி கொண்டு வருவாங்க. அவர்கள் சுயமாய் நடக்கிற வரைக்கும் ஒரு பாதுகாப்பாக இருப்பதற்காகவும் ஒரு நம்பிக்கை கொடுக்கும் விதமாகவும் தகப்பனோ தாயோ என்ன செய்வாங்க அப்படின்னா சுமந்து கொண்டு வருவாங்க. அதே போல் ஆண்டவர் என்ன செய்தார்? தன்னுடைய ஜனங்களை அங்கே சுமந்து கொண்டு வந்தார். ஏசாயா 63ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிக்கும் பொழுது, அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். இந்த வசனத்தை வாசிக்கும் பொழுது பவுல் எழுதின அந்த நிருபம் ஞாபகத்து வருகிறது. எபிரேயர் 4:15 வாசிக்கும் பொழுது, நமது பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய பிரதான ஆசாரியர் நமக்கு உண்டு. அவர்கள் நெருக்கப்பட்ட போது யாரும் நெருக்கப்பட்டார் என்று சொன்ன ஆண்டவராகிய தேவன். அவர்கள் அழுகையின் கூக்குரலில் தேவனுடைய சத்தத்திற்கு வந்தது என்று சொல்லி அநேக இடத்திலே சொல்லப்பட்டிருக்கிறதை நாம் பார்க்க முடியும். அவருடைய சமூகத்தின் தூதனானவர் அவர்களை ரட்சித்தார். அவர் தமது அன்பின் நிமித்தமும் தமது பரிதாபத்தின் நிமித்தமும் அவர்களை மீட்டு பூர்வ நாட்களில் எல்லாம் அவர்களை தூக்கி சுமந்து வந்தார். அருமையான ஒரு வசனம். சகரியா 2:8 வாசித்தோம் அப்படின்னா, உங்களை தொடுகிறவன் அவருடைய கண் மணியை தொடுகிறான் என்று சொல்லி பார்க்கிறோம். உபாகமம் 29:5 ஆண்டவராகிய தேவன் சொல்லும் பொழுது, நான் 40 வருஷம் உங்களை வனாந்திரத்தில் நடத்தினேன், உங்கள் மேலிருந்த வஸ்திரம் பழையதாய் போகவும் இல்லை, உங்கள் காலில் இருந்த பாதரட்சைகள் பழையதாய் போகவும் இல்லை. ஆண்டவர் சுமந்து வந்ததுனால அங்கே எதுவுமே பழையதாய் போல அப்படின்னு சொல்லி நான் பார்க்கிறோம். மிக அற்புத விதமாக சிவந்த சமுத்திரமாக இருக்கட்டும் சரி, வனாந்திரத்திலே அங்கே மன்னாவை கொடுத்து அவங்க வழிநடத்தி வந்ததாக இருக்கட்டும் சரி, தண்ணீர் இல்லாத பொழுது தண்ணீர் கொடுத்ததாக இருக்கட்டும் சரி, தேவன் அவர்களை நேர்த்தியாக அவங்க வழிநடத்தி வந்தார் என்பதை நமக்கு இந்த பாடத்தின் குறிப்புகள் நமக்கு விளக்குகிறது. இப்படி ஆண்டவர் நம்ம வழிநடத்தும் பொழுது இஸ்ரவேல் மக்கள் தேவனுக்கு உண்மையற்று இருக்கும் பொழுது தேவனுடைய உணர்ச்சிகள் எப்படி இருந்திருக்கும்? ஆண்டவர் ரொம்ப வேதனைப்படுறார். மனிதனை அழிக்கிறதுக்கு முன்னாக கூட நோவாவின் காலத்திலே ஏதோ மனிதனை படைத்ததற்காக அவர் மனஸ்தாபப்பட்டார் என்று பார்க்கிறோம். ஆனால் அதுக்கப்புறம் ஆண்டவர் ஒரு வானவில்லை கொடுத்து அவர் மனிதனை அழித்ததற்காக ரொம்ப வேதனையோடு இனி நான் என்ன பண்ண மாட்டேன், அழிக்க மாட்டேன் என்று சொல்லி உணர்ச்சி பூர்வமாய் அநேக காரியங்களை ஆண்டவர் காமிச்சிருக்கிறாரு. நமக்கு பாடத்தில் யோசேப்பை ஒரு முன் அடையாளமாக வச்சுருக்கிறாங்க. ஏன்னா இந்த யோசேப்பு கிறிஸ்துவுக்கு முன் அடையாளமான ஒரு புருஷன். கிறிஸ்துவை எப்படி உலகத்தின் மக்களாகிய நாம் எல்லாரும் அவரை வெறுத்து சிலுவையில் அறைந்தோமோ, அதே போல் யோசேப்பை அவனுடைய உடன் சகோதரர்கள் வெறுத்தார்கள், அவனை விற்று போட்டார்கள், அவனை உபத்திரவத்திற்குட்படுத்தினார்கள் என்று பார்க்கிறோம். ஆனால் இந்த யோசேப்பு ஒரு காலகட்டத்தில் கூட தன்னுடைய சகோதரர்களிடத்தில் வெறுப்பையோ
அல்லது பழி வாங்கும் உணர்வை அவர் வெளிப்படுத்தவே இல்லை. பாடத்தில் நமக்கு கொடுத்திருக்கிற வாக்கியம் வந்து ஆதியாகமம் 43ஆம் அதிகாரம், அதில் 30வது வசனம், யோசேப்பின் உள்ளம் தன் சகோதரர்களுக்காக பொங்கினபடியினால் அவன் அழுகிறதற்கு இடம் தேடி இதோ துரிதமாய் அறைக்குள்ளே போய் அங்கே அழுதான் என்று பார்க்கிறோம். ஏன்னா இவன் அழுகிற அந்த இமோஷ்னலான இதை வந்து அங்கே எகிப்தில் இருந்த மற்றவர்கள் என்ன பண்ணக்கூடாது, பார்க்கக்கூடாது, இந்த நியூஸ் பார்வோனுக்கு போகக்கூடாது, அவருடைய சகோதரர்கள் செய்த தீமை மற்றவர்களுக்கு தெரியக்கூடாது என்று சொல்லி ஒரு அறைக்குள்ளாக போய் அவன் பொங்கி அழுதான் என்றால் அந்த அடக்குகிற ஒரு அனுபவத்தை நமக்கு ஆண்டவர் காண்பிக்கிறாரு. தேவனும் அநேக வேளைகளிலே நம்முடைய கஷ்ட நஷ்டங்களை எல்லாம் அவரும் தன்னுடைய உள்ளத்துக்குள்ளே வச்சு குமுறாரு. ஏன் என்னுடைய பிள்ளைகள் அழிந்து போக வேண்டும், அவர்கள் மீட்கப்பட வேண்டும் அல்லவா என்று சொல்லி ஆண்டவர் அழுகிறதை பார்க்கிறோம். இந்த காட்சியை நம்ம எங்கே பார்க்கலாம் அப்படின்னா, எருசலேமுக்குள்ளாக ஆண்டவர் போகும்போது எருசலேமை பார்த்து அவர் அழுதார் என்று பார்க்கிறோம். ஏன்னா அவருடைய அன்பை அந்த ஜனம் புரிந்து கொள்ளவில்லை. இப்படி அநேக காட்சிகளை நாம் வேதாகமத்திலிருந்து ஆண்டோடைய அன்பை விளக்க நாம் சொல்ல முடியும். பாஸ்டர் கெர்ஷோம், தேவனுடைய மனதுருக்கம் இயேசுவில் எப்படி வெளிப்படுகிறது? பழைய ஏற்பாட்டிலே ஆண்டவராகிய தேவன் தன்னுடைய ஜனங்களை எப்படியாக வழிநடத்தி வந்தார் என்பதை நாம் பார்த்தோம். சுமந்து வந்தார், அவர்களை ஏந்தி வந்தார் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். அவருடைய நெருக்கத்திலே அவர் நெருக்கப்பட்டார் என்று சொல்லி நாம் பார்த்தோம். புதிய ஏற்பாட்டிலே பார்க்கும் பொழுது அங்கே 2 கொரிந்தியர் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்திலே அப்போஸ்தலனாகிய பவுல் பிதாவின் அன்பை குறித்து எழுதுகிறார். இரக்கங்களின் பிதாவும் சகலவிதமான ஆறுதலின் தேவனுமாய் இருக்கிறார். அங்கே எபேசியர் 2:4 எழுதும் பொழுது, இரக்கத்தில் ஐஸ்வர்யம் உள்ளவராய் நம்மில் அன்பு கூர்ந்த தம்முடைய மிகுந்த அன்பினாலே. அப்போ பழைய ஏற்பாட்டில் மாத்திரமல்ல, புதிய ஏற்பாட்டிலும் தேவனின் அன்பு அங்கே வெளிப்படுவதை நாம் பார்க்கிறோம். அங்கே இயேசு கிறிஸ்து அநேக ஓமைகள் சொன்னதை நாம் பார்த்துருக்கிறோம். அதில் ஓமைகளில் பிதாவை பிரதிபலிக்கிற ஓமைகளை நாம் பார்க்கும் பொழுது மத்திய 18:27 இந்த ஓமை குறித்து நாம் படித்திருக்கிறோம். அந்த ஊழியக்காரனுடைய ஆண்டவர் மனதிறங்கி அவனால் கடனை திரும்ப செலுத்த முடியாத பொழுது அவர் மனதிறங்குவதை நாம் பார்க்க முடியும். அங்கே லூக்கா 10ஆம் அதிகாரம் 33ஆம் வசனத்திலே அங்கே சமாரியன் கதையை நாம் பார்க்கும் பொழுது அவனை கண்டு அந்த வழிபோக்கன் அங்கே கீழே அங்கே குற்றுயிராக கிடந்த பாத்திரத்திலே அவன் மனதுருங்குவதை நாம் பார்க்க முடியும். கிறிஸ்து நாளை நல்ல சமாரி என்று சொல்லுகிறார். அப்போது இங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவும் அங்கே மனதுருவதை நாம் பார்க்க முடியும். அங்கே மக்களை நேசிப்பதை நாம் பார்க்க முடியும். அவருடைய ஊழிய பாதைகளில் அநேக இடங்களில் சென்று ஊழியம் செய்த பொழுது அநேக திரளான ஜனங்கள் கூடினார்கள். மத்திய 9ஆம் அதிகாரம் 36ஆம் வசனத்தில் வாசிக்கும் பொழுது, திரளான ஜனங்களை கண்ட ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து இவர்கள் மெய்ப்பண்ணாத ஆடுகளைப் போல் இருக்கிறார்கள் என்று சொல்லி அவர்கள் மேல் மனதுருகினார். மத்திய 14:4 அவர்கள் மேல் மனதுருகினார் என்று சொல்லி பார்க்கிறோம். அங்கே அநேகரை சொஸ்தமாக்கினதை நாம் பார்க்கிறோம். அங்கே மார்க் 1:41 ஒரு குஷ்டரோகி கர்த்தராகிய இயேசுவிடத்திலே வந்து என்னை நீ சொஸ்தமாக்க வேண்டும் என்று சொன்ன மாத்திரத்திலே அங்கே மனதுருகி கையை நீட்டி சொஸ்தமாக்குகிறார். இப்படியாக அவர் அநேகர் மேல் அங்கே மனதுருகி அவர்கள் மீது அங்கே அன்பு காட்டினதை நாம் பார்க்க முடிகிறது. பிதாவின் அன்பு கிறிஸ்துவனிடத்திலும் வெளிப்பட்டதை இந்த வசனங்கள் நமக்கு புரிய வைக்கிறது. எருசலேமுக்கு இயேசு போகும்போது அழுதார்னு நீங்கள் சொன்னீங்க பாஸ்டர் சார்ல்ஸ். இயேசு ஏன் புலம்பினார்? இயேசு ஏன் புலம்பினார் அப்படின்னா, இஸ்ரவேல் ஜனங்களுக்கு நேரிட போகிறதை அவர் முன்னதாக அறிந்திருந்தார் என்று நாம் பார்க்கிறோம். அவர்கள் அழிந்து போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. நாம் யாராக இருந்தாலும் சரி, இஸ்ரவேல் ஜனங்கள் மாத்திரமல்ல, இந்த உலகத்தில் இருக்கிற எந்த மனுஷனும் அழிந்து போகிறதை ஆண்டவர் விரும்பவில்லை. ஏனென்றால் அவர் ஜீவனை கொடுத்தவர். இந்த அழுகையின் காட்சி எதை வெளிப்படுத்துகிறது என்றால், அவர் புறக்கணிக்கப்பட்டார். இதுக்கு முன்னாடி இஸ்ரவேல் ஜனங்களுக்குள்ளாக ஏராளமான தீர்க்கதரிசிகளை ஆண்டவர் அனுப்பியிருக்கிறார். ஆனால் தீர்க்கதரிசிகளை கொலை செய்த ஒரு பட்டணமாக எருசலேம் இருந்திருக்கிறது, அப்படிப்பட்ட நகரமாக இருந்திருக்கிறது. இப்போ ஆண்டவருடைய வருத்தம் என்ன அப்படின்னா, தீர்க்கதரிசிகளை மாத்திரமல்ல, தேவனுடைய சொந்த குமாரரையே அவர்கள் புறக்கணித்தார்களே என்பது முதலாவது. ரெண்டாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் அவர்களை சேர்த்து கொள்ள எவ்வளோ பிரயாசங்கள் எடுத்தார். அந்த பிரயாசங்கள் எல்லாம் வீணாகி விட்டதே என்கின்ற ஒரு மன வேதனை, மன அழுத்தத்திற்குள்ளாக அவர் தள்ளப்பட்டு அழுத ஒரு அனுபவத்தை நாம் பார்க்கிறோம். மூன்றாவது, நீங்கள் பார்த்தீங்கன்னா ஆண்டவர் யார்கிட்ட இவங்களை சேர்க்கிறாரு அப்படின்னா, தன்கிட்ட சேர்க்க அவருடைய பிரயாசம். இதுதான் அவருடைய கடைசியான ஒரு பிரயாசம். ஆனால் எருசலேம் அதை புறக்கணித்தார்கள் என்று பார்க்கிறோம். இந்த ஒரு இமோஷனில் தான் அவர் அழறாரு. ஏன் அப்படின்னா, இந்த ஜனம் முற்றிலுமாக என் வார்த்தைகளையும் என்னையும் புறக்கணித்து விட்டார்களே என்று சொல்லி அழுகிற ஒரு காட்சியை நாம் இங்கே பார்க்கிறோம்.
நல்ல பாடங்களை படித்துக் கொண்டிருக்கிறோம். ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் சந்திப்போம். பிரியமானவர்களே, ஒரு இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சி தொடரும். பிரியமானவர்களே, இடைவேளைக்கு பின்பாக மீண்டும் நிகழ்ச்சிக்குள்ள நம்ம கடந்து போகலாமா? ஃபர்ஸ்ட் கெர்ஷோம் ஒரு வசனத்தை நான் வாசிக்க விரும்புகிறேன். உன் தேவனாய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சலுள்ள தேவன் என்று உபாகம் 4:24 சொல்லப்பட்டதனுடைய அர்த்தம் என்ன? அதே உபாகம் 4:31 உன் தேவனாகிய கர்த்தர் இரக்கமுள்ள தேவனாக இருக்கிறபடியால் அப்படின்ற ஒரு வாக்கியத்தை நாம் படிக்கிறோம். அங்கே இரக்கம் உள்ளவர், அதுக்கு எல் ரஹூம் என்கிற ஒரு எபிரேய பதம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. 4:24 உன் தேவனாகிய கர்த்தர் பட்சிக்கிற அக்னி, அவர் எரிச்சலுள்ள தேவன். இது ஆங்கிலத்தில் ஜெலஸ் காட் என்று நாம் பார்க்கிறோம். அதுக்கு என்ன வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கு என்று சொன்னால் எல்கானா அப்படின்ற ஒரு வார்த்தை பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. அப்போது பொதுவாக இதை நம்ம மேலோட்டமாய் படித்தோம்னு சொன்னால் ஒரு நெகட்டிவ் கொனோட்டேஷன் அப்படி தான் நம்ம புரியும். என்னடா ஆண்டவர் எரிச்சல் உள்ளவராக இருக்கிறாரே அப்படின்னு நம்ம பார்க்க முடியும். ஒரு தவறான புரிதல் நம்மளுக்கு வரும். ஆனால் இது ஆழமாய் நம்ம சிந்திக்கும் பொழுது தேவன் தன் ஜனங்கள் மீது கொண்ட அன்பின் நிமித்தமாய் வரக்கூடிய அந்த உணர்ச்சியை வெளிப்படுத்துவதாக இருக்கிறது. ஜெலஸ் காட் என்று சொல்லும் பொழுது ரெண்டு வாக்கியத்தை நம்ம படிக்கணும். ஜெலஸ், என்வியஸ். ஜெலஸ் என்கிற வார்த்தை என்ன அர்த்தத்தை குறிக்கிறதாக இருக்குன்னு சொன்னால், ஒரு காரியத்தை இழந்து விடுவோம் என்கிற பயத்தினால் வரக்கூடிய ஒரு உணர்வு. என்வியஸ் என்றது அது எனக்கு வேணும், அது கண்டிப்பாக எனக்கு வேணும் அப்படின்ற நினைக்கிற ஒரு எண்ணம். அப்போ ஆண்டவராகிய தேவன் இது எதற்கு ஒப்புமைப்படுத்தி நம்ம பார்க்குறோம் அப்படின்னா, ஒரு நேசிக்கிற கணவனுக்கு தன் மனைவி தனக்கு மட்டும்தான் சொந்தம் அப்படிங்கிற ஒரு எண்ணத்தை குறிக்கும் அல்லவா? அதே போல் ஆண்டவராகிய தேவன் தன் ஜனங்கள் தனக்கு மட்டும்தான், அவர் தனக்கு தொழுகை செய்கிற பிள்ளைகளாக இருக்க வேண்டும், அந்நிய தேவர்கள் செல்கிற ஒரு பிள்ளைகளாக இருக்கக்கூடாது என்பதை விரும்புகிற ஒரு தேவனாக இருக்கபடியினாலே அந்த உடன்படிக்கையின் உறவை குறிப்பதனால் தேவன் எரிச்சல் உள்ள தேவன் என்கிற அந்த வாக்கியமானது பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. நாகம் 1:2 இதை வாசிக்கிறோம். கர்த்தர் எரிச்சல் உள்ளவரும் நீதியை சரிக்கட்டவருமான தேவன். இப்படி பல இடங்களில் இந்த வாக்கியம் பயன்படுத்தப்பட்டிருக்கிறது. இது தேவன் மக்களுக்கும் இடையே உள்ள உடன்படிக்கையின் உறவை குறிக்கிற ஒரு வார்த்தையாய் நாம் பார்க்கிறோம். பாஸ்டர் சார்ல்ஸ், இன்னொரு வசனத்தை நான் வாசிக்க போகிறேன். 1 கொரிந்தியர் 13:4 அன்பு நீடிய சாந்தமும் தயவும் உள்ளது, அன்புக்கு பொறாமை இல்லை, அன்பு தன்னை புகழாது, இருமாப்பா இராது என்று சொல்லி நான் வாசிக்கிறோம். இந்த வசனத்துடைய அர்த்தம் என்ன? இந்த வசனத்தினுடைய அர்த்தத்தில் நம்ம என்ன பார்க்குறோம் அப்படின்னா, அன்பு பொதுவாகவே யாருக்குமே என்ன பண்ணாது, தீமை செய்யாது, நன்மையானதையே செய்யும் என்பதை பவுல் ரொம்ப அழகாக கற்றுக் கொடுக்குறார். ஆனால் இப்போ இங்கே நம்ம இந்த பாடத்தில் எதற்கு நாம் ஒப்பிட்டு படிக்கிறோன்னா, பாஸ்டர் கெட்சோம் அவங்க ரொம்ப அழகாக எக்ஸ்பிளைன் பண்ணி சொன்னாங்க இல்லையா, தேவனுடைய வைராக்கியம், அதாவது அவர் எரிச்சல் உள்ள தேவன் என்பதை காண்பிக்கிறார். இந்த எரிச்சலை பொதுவாகவே எல்லாரும் ஒரு நெகட்டிவான சென்ஸில் தான் புரிந்து கொள்கிறாங்க. ஆனால் இதில் என்ன ஆண்டவர் காண்பிக்கிறார் அப்படின்னா, அவருடைய அன்பு இஸ் வெரி இன்டென்ஸ். அதில் ஒரு வசனத்தை நம்ம யாக்கோபில் படிக்கலாமே. யாக்கோபு 4ஆம் அதிகாரத்தை நீங்கள் பார்த்தீங்கன்னா 5வது வசனத்தில் சொல்லும்போது, நம்மில் வாசமாய் இருக்கிற ஆவியானவர் நம்மிடத்திலே வைராக்கிய வாஞ்சையாய் இருக்கிறார் என்று வேத வாக்கியம் சொல்லுகிறது என்று நீங்கள் நினைத்து கொள்ளுங்கள் என்பதை இங்கே சொல்கிறார். அப்படின்னா நமக்குள்ளே வாசமாய் இருக்கிற ஆவியானவரை எதற்கு ஒப்பிடுறாரு? அக்கினிக்கு ஒப்பிடுகிறார். இந்த ஆவியானவர் நமக்குள்ளே வரும்பொழுது அவர் சுத்திகரிக்கிறவராக வருகிறார். அப்போ இந்த பழைய ஏற்பாட்டில் தேவன் பட்சிக்கும் அக்கினியாய் இருக்கிறார் என்று ஏன் காண்பிக்கிறார்னா, அவர் பரிசுத்தராய் இருக்கிறது போல நமக்குள்ளாக பிரியமில்லாதவைகளையெல்லாம் சுட்டெரித்து தேவனுக்கு முன்பாக நம்மை பரிசுத்தமாக்குகிறதற்காக இந்த ஆவியானவர் பட்சிக்கிற அக்கினியாக இருக்கிறார். வைராக்கிய வாஞ்சை உள்ளவர் என்பதை அதன் மூலமாக நமக்கு காண்பிக்கிறார். அதில் குறிப்பாக அவருடைய ஜெலசியில் ஆண்டவர் நமக்கு என்ன பாடத்தை கற்றுக் கொடுக்குறாருன்னா, அவருடைய இமோஷன் எப்படி இருக்குது அப்படின்னா, நம்மளை விட்டு கொடுக்க அவருக்கு மனசு இல்லை. எப்படியாச்சும் அவருடைய பிள்ளைகளை மீண்டுமாக அவர் வசமாக சேர்த்து கொள்ள வேண்டும் என்பது அவருடைய வாஞ்சியாக இருக்கிறது. அதே போல தான் இந்த புதிய ஏற்பாட்டில் பவுல் இந்த 1 கொரிந்தியர் 13ஆம் அதிகாரத்தை நமக்கு விளக்கி சொல்லும்பொழுது, நம்ம ஒருத்தங்க மேலே அன்பு வச்சிட்டோம் அப்படின்னா அவங்க நமக்கு விரோதமாக எவ்வளவு தீமை செய்தாலும் அதையெல்லாம் பொருட்படுத்தாமல் மீண்டுமாக அவங்கள தேடி தேடி போகிற அனுபவம், இணங்கி போகிற அனுபவம், அதை தான் இங்கே ஆண்டவர் அவர் எரிச்சல் உள்ள தேவனாக இருக்கிறார் என்பதை இங்கு காண்பிக்கிறாரு. இங்கு புதிய ஏற்பாட்டில் அவர் அன்புள்ளவராக இருக்கிறார் என்பதை காண்பிக்கிறார். அப்படியே நீங்கள் ட்ராவல் பண்ணிட்டுருக்கீங்க, ரேணுகொண்டா தாண்டி ட்ரெயின் போகுது, என்னப்பா வாசிக்கிறீங்க? பைபிள் வாசிக்கிறேன். இந்த பைபிளினுடைய கடவுள் யார், எப்படிப்பட்டவன் கேட்டால் என்ன பதில் சொல்லுவீங்க? இந்த வேதாந்தின் தேவன் ஆர்வமும் மனதுருக்கமும் உள்ளவர்.
என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். இது இயேசு கிறிஸ்துவனிடத்திலே மிக வெளிப்படையாக அங்கே சிலுவையில் வெளிப்பட்டதை நாம் என்ன செய்ய முடியும், பார்க்க முடிகிறது. ஏசாயா 63:9 வாசிக்கும் பொழுது முதலாவது நாம் பார்க்கிறோம், தேவன் அனுதாபம் கொண்டவர், அவர்களுடைய எல்லா நெருக்கத்திலும் அவர் நெருக்கப்பட்டார். எபிரேயர் 4:15 நாம் பலவீனங்களை குறித்து பரிதபிக்கக்கூடிய ஒரு பிரதான ஆசாரியர் உண்டு. தேவன் எல்லாவற்றையும் அறிந்திருக்கிறார், அவர் பரிதபிக்கிறார் என்பதை நாம் பார்க்கிறோம். இரண்டாவது காரியம், கர்த்தராகிய தேவன் மக்களின் துயரங்களால் மிகவும் பாதிக்கப்படுகிறார். ஏதோ ஆண்டவர் எங்கேயோ ஒரு உலகத்தில் இருக்கிறாரு, உலகத்தை படைச்சிட்டாரு அப்படின்னு சில நபர்கள் இன்னைக்கு நம்புறாங்க. அப்படி இல்லாதபடிக்கு அவர் துயரங்களால் மிகவும் பாதிக்கப்படுகிறார். நியாயாதிபதிகள் 10:16 வாசிக்கும் பொழுது, அவர் இஸ்ரவேலின் வருத்தத்தை பார்த்து மனதுருகினார். அவரை மனம் திரும்புங்கன்னு சொன்னாலும் அவர்கள் கேட்கல. ஆனாலும் ஆண்டவர் அங்கே அவர்கள் மனம் திரும்பின பொழுது அங்கே இறக்கப்பட்டு அவர்களுக்கு விடுதலை கொடுத்தார் என்பதை நாம் பார்க்க முடியும். இறுதியாக அங்கே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து புதிய ஏற்பாட்டில் அநேக வசனங்களை சுவிசேஷ புத்தகத்தில் நம்ம வாசித்தோம். மத்திய 9:36, 14 இயேசு கிறிஸ்து மனதுருகினார். அப்போ வேதாகம் முழுவதும் பார்க்கும் பொழுது நம்முடைய தேவன் மனதுருக்கம் உள்ள ஒரு தேவனாக இருக்கிறார் என்பதை இந்த பாடம் நமக்கு வெளிப்படுத்துகிறது. எல்லாரும் ஆண்டவர்கிட்ட அன்பா இருக்கிறாங்க, ஆனால் சக மனிதரிடம் எப்படி இருக்குன்னு சொல்லி அவங்களுக்கு தெரிய மாட்டுது. தேவனின் அன்பை ருசித்த அவருடைய பிள்ளைகளாகிய நாம் சக மனிதரிடம் எப்படி நடந்து கொள்ளலாம்? எப்படி நம்முடைய கடன்களை எல்லாம் ஆண்டவர் பரிபூர்ணமாக மன்னித்து கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக நம்மை ஏற்றுக்கொண்டாரோ, அதே போல் நம்முடைய உடன் சகோதரர்களையும் நம்ம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, கிறிஸ்துவுக்குள்ளாக பார்க்க வேண்டும். எனக்கு மரித்தது போல அந்த சகோதரருக்கும் கிறிஸ்து மரித்திருக்கிறார் என்கின்ற சிந்தை வரும்பொழுது நாம் ஒருபோதும் நம்முடைய உடன் சகோதரர்களை என்ன பண்ண மாட்டோம், புறக்கணிக்க மாட்டோம். ஒரு நபரை நாம் வேறுபடுத்தி பார்க்கும்பொழுது தான் அவர்களை நம்ம வெறுக்கிறோம். ஆனால் கிறிஸ்துவை நாம் மையமாக வைத்து, இதோ எனக்கு எப்படி இறங்கி வந்த ஆண்டவர் மரித்தாரோ அதே ஆண்டவர் தான் என்னுடைய உடன் சகோதரருக்காகவும் மரித்திருக்கிறார் என்கின்ற நம்பிக்கை விசுவாசம் இருக்கும் அப்படின்னா நமக்குள்ள போட்டி, பொறாமைகள், பிரிவினைகள் ஒன்றும் இருக்காது. கிறிஸ்து நம்மை ஏற்றுக்கொண்டது போல நாமும் கிறிஸ்து இயேசுவுக்குள்ளாக ஒருவரை ஒருவர் விட்டு கொடுத்து ஏற்றுக்கொள்ளக்கூடிய ஒரு மனப்பக்குவம் நமக்குள்ளாக இருக்கும். இப்படிப்பட்ட நம்பிக்கை நமக்குள்ளாக வரணும் என்று ஆண்டவர் எதிர்பார்க்கிறாரு. அதனால தான் பவுல் சொல்லும்போது ரோமர் 5:5 சொல்கிறாரு, தேவ அன்பு நம்முடைய இருதயத்திலே ஊற்றப்பட்டிருக்கிறபடினால் அந்த அன்பு நம்மை வெட்கப்படுத்தாது என்று சொல்லுகிறார். நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு பாடத்தை நடத்தி கொடுத்ததுக்காக உங்கள் இருவருக்கும் எனது நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். பிரியமானவர்களே, தேவன் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.